பாதை எனப்படுவது இருவகையாக பிரிக்கப்படும். ஒன்று சாலை மற்றும் தெருக்கள் தருகின்ற பாதை. மற்றொன்று சங்கடம் நிறைந்த சூழலிலும் இருள் சூழ்ந்த வேளையிலும் வழிகாட்டும் எண்ணத்தையும் பாதை என்று சொல்லலாம். சாலைகளில் இருக்கும் பாதை எனப்படுவது மானுட பிறவிகளால் வகுக்கப்பட்டவை. எண்ணமளவில் கற்பனை மற்றும் மனதளவில் இயலாதவர்க்கு பாதை காட்டுவது என்பது உளவியல் ரீதியாக உணரும் வகையிலான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். நல்வழியை ஏன் அனைத்து உள்ளங்களும் தேடிக்கொண்டே இருக்கின்றன என்று கேட்டால், நல்பாதையில்தான் நல்மார்க்கமானது தோன்றும். நல்மார்க்கத்தை வடிவமைப்பது என்பது அந்தந்த உயிரினங்களின் கைகளில்தான் உள்ளது. நல்பாதையை, அதாவது நல்கருத்தை, நல் வழிகாட்டலை நிறைய வகையில் ஒரு உயிரினத்தால் பெற முடியும். நல்கருத்தாகப்பட்டது கூறப்படும் இடத்தில் அதை கேட்டு நல்வழியில் செல்வது. நல் உதாரணமாக விளங்கும் தனது சக உயிரினத்தின் வாழ்க்கையை ஓர் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு அதே பாதையில் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்வதும் இயற்கைதான். இந்த வாழ்க்கையை பார்த்து இதில் உள்ள நெறிமுறைகளை பின்பற்றி தன் வாழ்க்கையை தன் வழியில் நகர்த்தி செல்வதும் ஒரு பாதையை தெரிந்ததாகத்தான் அர்த்தம். இதில் இந்த எடுத்துக்காட்டை போலவே வாழாமல், எடுத்துக்காட்டை ஓர் உதாரணமாக வைத்து கொண்டு தன் வாழ்க்கையை தன் வழியில் செம்மைப்படுத்துவதும் ஓர் வழிகாட்டல்தான். நல்பாதையை தனக்கு தானே கூட அறிந்து கொள்ள இயலும். ஒரு மனம் தனக்கு கிடைக்கும் அனுபவத்தை வைத்து நிச்சயம் நல்மார்க்கத்தை காணும். இதுவும் ஓர் வழிகாட்டலே. ஆக பாதை என்னும் வார்த்தையாகப்பட்டது இருவேறு பொருள்பட விளங்கும் என்பதை உணர வேண்டும். இந்த நல்மார்க்கத்தை காட்டும் பாதையை தீர்க்க தரிசன ஆற்றலே தெரிவிக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. தீர்க்க தரிசன ஆற்றலுடைய மனதிற்கு எந்த வழியில் பாதையை காண வேண்டும் என்பது நன்கு தெரிந்திருக்கும். நல் கருத்தின் மூலம் பாதையை காண வேண்டுமா, நல் வழிகாட்டி மூலம் பாதையை தோன்றுமா, நல் அனுபவம் பாதையின் தரிசனத்தை தெரிவிக்குமா என்பது நன்கு தெரியும். எந்த வழியாக இருந்தாலும் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்னும் எண்ணமாகப்பட்டது முடிவெடுக்கும் அந்தந்த உயிரினங்களின் கைகளில்தான் உள்ளது. தீர்க்க தரிசன பார்வையுடையோருக்கு எந்த வகையில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது தெரிந்திருக்கும். தீர்க்க தரிசன ஆற்றல் இல்லாத உயிரினத்திற்கு பாதையானது புலப்படுவதென்பது சற்று கடினம்தான். இந்த கருத்தாகப்பட்டது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான ஒன்றுதான். ஒரு சிங்கமாகப்பட்டது தனது பிள்ளைக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கத்தான் ஆசைப்படும். ஒரு சிறந்த பாதையை காட்ட வேண்டும் என்று நினைக்கும். சில சிங்கக்குட்டிகள் சொல்லித்தரும் பாடத்தை அப்படியே கற்றுக்கொள்ளும். சில சிங்க குருளைகள் தன் தாய் செய்வதை பார்த்து அதை போன்றே செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். சில சிங்கங்கள் அதை போன்றே இருக்கும் தனது சக நண்பர்களை பார்த்து கூட கற்றுக்கொள்ள நினைக்கும். இந்த மூன்றையும் சேர்த்து கூட செய்ய நினைக்கும். இந்த உயிரினங்களுக்கு கூட தீர்க்க தரிசனம் என்னும் கருத்தாகப்பட்டது பொருந்தும். தீர்க்க தரிசன ஆற்றல் கொண்ட உயிரினங்கள் நீண்ட நாட்கள் உயிர் வாழும் ஆயுளை பெறும். ஆக பாதையின் அருமை அறிந்து செயல்படுவதே உத்தம செயலாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும்.